الحمد لله الواحد العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் வாய்மை மிக்கது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளிலே மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி புதிதாக மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள், பித்அத்துகள் அனைத்தும் வழிகேடுகள். யார் அந்த பித்ஆக்களை நன்மை என்று செய்வார்களோ அவர்களை அவை நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கு ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே இஸ்லாமிய குடும்ப அமைப்பு சம்பந்தமான பல்வேறு தலைப்புகளில் பல விடயங்களை நாங்கள் படித்தும் தெரிந்தும் வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய குடும்ப அமைப்போடு தொடர்புபட்ட கணவன் மனைவி சம்பந்தமான தலைப்புகள், அதே போல குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான தலைப்புகள், அதிலும் குறிப்பாக பெற்றோர் பிள்ளை உறவோடு சம்பந்தப்பட்ட தலைப்புகள், அதிலும் விசேஷமாக பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்பது சம்பந்தமாக நிறைய பயான் நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போல இஸ்லாமிய குடும்ப அமைப்பு சம்பந்தமாக பேசப்படுகிற பொழுது தாயுடைய முக்கியத்துவம், ஒரு தாய் ஒரு குழந்தை வளர்ப்பிலே அல்லது ஒரு வீட்டை நல்ல வீடாக இஸ்லாமிய சூழல் நிறைந்த வீடாக உருவாக்குவதிலே தாயின் பங்களிப்பு என்ன என்பதும் ஓரளவு நாங்கள் அதிகமாக பேசிய கேட்ட விடயங்களாக இருக்கின்றன. ஆனால் ஒரு தந்தையுடைய பங்களிப்பை தனித்தலைப்பாக நாங்கள் பேசுவது கிடையாது, பேசுவது குறைவாக இருக்கிறது. இன்னும் பேசுவதாக இருந்தால் ஒரு தந்தையுடைய லௌகீக தியாகங்களை அல்லது பௌதீக தியாகங்களை, அதாவது ஒரு தந்தை படுகிற கஷ்டங்கள், ஒரு பிள்ளையை வளர்ப்பதிலே அவர் உழைப்பதற்கு, அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு, உணவளிப்பதற்கு, உடைகள் வாங்குவதற்கு என்று அவர் உலக விஷயங்களை கொடுப்பதற்காக, இந்த லௌகீக விஷயங்களை கொடுப்பதற்காக படுகிற விஷயங்களை மிகவும் எமோஷனலாக, மிகவும் உணர்வு பூர்வமாக நாங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் இஸ்லாமிய குடும்ப அமைப்பில் பேசப்பட வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இந்த தலைப்பிலே பேசப்படாத, அதிகம் விடப்படுகிற ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அந்த விஷயத்திற்கு சாலிஹான தந்தை என்று நான் தலைப்பிட்டு ஒரு சில விடயங்களை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நல்ல குடும்பம் உருவாக வேண்டும் என்று நினைக்கிற என் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், உலக அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் மார்க்க ரீதியாகவும் உலகத்திலும் ஒரு நல்ல குழந்தையை நான் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு தந்தைமாரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு ஹுத்துபாவாக இந்த ஹுத்துபா இருக்கிறது. எனவே கவனம் செலுத்தி குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடியுமான வரைக்கும் நான் சுருக்கி முக்கியமான தகவல்களை உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மிக அழகாக தனி மனித குடும்ப சமூக மேம்பாடு சம்பந்தமாக பேசுகிறது. ஒரு தனி மனிதன் சீராக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது என்ற ஹதீஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனுடைய சுருக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதயம் சீராகுமாக இருந்தால் தனி மனிதன் சீராகுவான் என்ற அடிப்படையை அந்த ஹதீஸின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்கள். எனவே தனி மனித மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் சமூகத்தில் அது மனதிலிருந்து இதயத்திலிருந்து நிகழ வேண்டும் என்பது அல் குர்ஆன் அல் ஹதீஸின் நிலைப்பாடு. அதற்கு அடுத்ததாக ஒரு வீட்டில் நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீட்டில் இஸ்லாமிய சூழல் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அங்கே தாயுடைய சீர்திருத்தம், நல்ல தாய் ஒன்று இருப்பாளாக இருந்தால் அங்கே நல்ல வீடு உருவாகும் என்பது நாங்கள் பொதுவாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அல் உம்மு மத்ரஸத்துன் என்று அரபியிலே ஒரு அழகான வரியை சொல்வார்கள். அதாவது தாய் என்பவள் ஒரு பாடசாலையை போல, அவள் அங்கே நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற பொழுது நல்ல தாயிடமிருந்து நல்ல குடும்பம் உருவாகும் என்பது நாங்கள் விளங்க வேண்டிய இரண்டாவது செய்தி. நல்ல சமூகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால், அதாவது வீட்டை தாண்டி வீதியில் நல்ல மனிதர்கள், பாதையில் நல்ல மனிதர்கள், வியாபாரத்தில் நல்ல மனிதர்கள், தொழிலில் நல்ல மனிதர்கள் உருவாக வேண்டும் என்றால், சமூக மேம்பாடு சரியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல தந்தைமார்கள் உருவாக வேண்டும், சாலிஹான தந்தைமார்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் நான் பேச வருகிற இந்த தலைப்பின் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தந்தையின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் ஒரு தந்தைக்கு எவ்வளவு மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு அனாதைகள் சம்பந்தமாக அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் பேசக்கூடிய செய்திகளை நீங்கள் படிக்கலாம். நான் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். விரிவாக பேசுவதென்றால் நிறைய மணித்தியாலங்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பின் சுருக்கமான செய்திகள். அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் அனாதைகளை பொறுப்படுத்தி வளர்க்கிறவரும் நாளை மறுமையிலே சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று தனது 2 விரல்களை நெருக்கி வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஓமானம் சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன தெரியுமா? அனாதை என்கிற ஒரு தந்தை இல்லாத ஒரு பொறுப்பில்லாத குழந்தை நமது ஊரில் இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தையை ஒருவர் பொறுப்பெடுக்க வேண்டும். அப்படி பொறுப்பெடுக்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், தொழுகையின் மூலம் எப்படி சுவனம் கிடைக்குமோ, நோன்பின் மூலம் எப்படி சுவனம் கிடைக்குமோ, ஹஜ்ஜின் மூலம் எப்படி சுவனம் கிடைக்குமோ, அதே போல ஒரு அனாதையை பொறுப்படுத்தி வளர்ப்பது இவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, நபியோடு இருக்கிற பாக்கியத்தையும் கொடுக்கும் என்ற விசேட ஒரு சிறப்போடு சேர்த்து நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதன் இன்னொரு அர்த்தத்தை நாங்கள் சமூக ரீதியாக பார்க்கிற பொழுது, ஒரு ஊரில் பொறுப்பில்லாத குழந்தைகள் இருக்கக்கூடாது, கேட்பார் பார்ப்பாதில்லாத குழந்தைகள் இருக்கக்கூடாது, என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலையில் ஊரில் பிள்ளைகள் வளரக்கூடாது. யாராவது ஒருவரின் பொறுப்பிற்கிறால், யாராவது ஒருவரின் அதாவது அவர் இவரை பொறுப்பேற்றிருக்கிறார் அல்லது இவர்தான் இவருக்கு பொறுப்புதார் என்ற அடிப்படையில் தான் சமூகத்தில் குழந்தைகள் வளர வேண்டும். அப்படியான நிலைமை இல்லாமல் பொறுப்பற்ற கேட்பார் பார்ப்பாரற்ற பிள்ளைகள் வீதியில் இருந்தால் அதை இந்த சமூகம் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்கு நபியோடு சுவனத்தில் இருக்கிற சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது மார்க்கம். அப்படி என்றால் ஒரு தந்தையின் வகிபாகம், ஒரு தந்தையுடைய முக்கியத்துவம் இந்த சமூகத்தில் எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது இந்த ஹதீஸை நம்முடைய சமூகத்தில் எடுத்து பார்ப்போம் என்றால், இப்ப வாப்பா இல்லாத பிள்ளை கேட்பார் பார்ப்பார் இல்லாமல் இருக்குதா, வாப்பாமார் உள்ள பிள்ளைகள் கேட்பார் பார்ப்பார் இல்லாத பிள்ளைகளாக வீதியிலே தெரிகிறார்களா என்று நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அனாத குழந்தைகள் மாதிரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனாரு, அவர் கடைசியா எப்ப நம்மளோட சாப்பிட்டாரு, அவர் யாரோட பழகுறாரு, யாரோட திரிகிறாரு என்ற எந்த விளக்கமும் இல்லாமல் வாப்பா என்ற ஒரு
உயிர் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த கடமையும் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் நிறைய ஊர்களில் வாலிபர்கள் பற்றி பேச வேண்டியிருக்கிறது. வாலிபர்களுடைய பிரச்சனைகள், வாலிபர்களுடைய சிக்கல்கள், எதிர்காலம் பற்றிய பெரிய அதிகமான மாநாடுகள், இளைஞர் மாநாடுகள் எல்லாம் வைத்து வாலிபர்களின் குறைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள் செய்கிற அநியாயங்களை அல்லது அவர்கள் வழிகிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தலைப்பில் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் விடுகிற மிகப்பெரிய தவறு சாலிஹான தந்தைமார்களை உருவாக்குவதில் பெரிய அளவு கவனம் செலுத்தவில்லை, அல்லது நாங்கள் சாலிஹான தந்தைகளாக உருவாகுவதில் பெரிய கவனம் செலுத்தவில்லை என்பது மிக கசப்பான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல இப்பொழுது நான் ஒரு உரை உங்களுக்கு நிகழ்த்தி விட்டு சொல்கிறேன். இன்று வாலிபர்கள் நிறைய மோசமான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். போதையாக இருக்கலாம், அதே போல வேறு வேறு நிறைய பேசினால் அது தனித்தலைப்பு நிறைய விஷயம் இருக்கிறது. இது எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு புரோகிராம் இருக்கிறது. அதற்கு பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், அல்லது நம்முடைய ஊர்ல கொண்டு வைப்போம், அல்லது ஒரு புத்தகம் இருக்கிறது, அல்லது ஒரு அறிஞர் இருக்கிறார், அவரை கொண்டு வந்தால் அதையெல்லாம் தீர்த்து விடுவார் என்றால் எத்தனை லட்சம் போனாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யாரோ வந்து ஏண்ட பிள்ளையை திருத்த வேண்டும், யாரோ புத்தகம் எழுதி ஏண்ட பிள்ளையை திருத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு பகுதியை செய்யலாம். ஆனால் அதை எல்லாம் விட பெரிய மருந்து யாரோ வந்து திருத்துவதை விட நான் திருந்துவது, நான் நல்ல தந்தையாக இருப்பது என்ற பகுதியை ஒவ்வொரு தந்தைமாரும் விளங்கிக் கொள்வோமாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆழமான மாற்றங்கள் சமூகத்தில் நிகழும். சமூகம் வீதிகளில் பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த ஊரில் சாலிகான தந்தைமார்கள் உருவாக்கப்பட வேண்டும். சாலிகான தந்தைகள் மூலம்தான் வெறும் பயான் நிகழ்ச்சிகள் மூலமோ அல்லது இன்னொரு என்ன புரோகிராம் மூலமோ ஓரளவு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தலாமே தவிர ஊரில் பெரிய அளவு குறிப்பிடத்தக்க அளவு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் சாலிகான தந்தைமாரின் உருவாக்கம் பற்றிய தேவை கவனமாக வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயங்களை நான் சும்மா சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று விழித்து பேசுகிற வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கலாம். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற வசனத்தில் இமாம் தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிற அழகான விளக்கம். அல்லாஹ் முதலில் சொல்வது கூ அன்ஃபுஸகும், உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகுதான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். ஒரு தந்தை தன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிய நிலைமையில் தான் பிள்ளையை, மனைவியை காப்பாற்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆழமான செய்தியை அல் குர்ஆன் வசனம் சொல்லுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளையை யூதர்களாக, நசாராக்களாக, மஜூசிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். ஒரு தந்தை எந்த அளவு தூரம் பிள்ளையின் எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்துகிறார் என்ற பகுதியை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பை மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறது, உடுப்பு வாங்கி கொடுக்கிறது, ஸ்கூலுக்கு சேர்க்கிறது, ஊடு கட்டி கொடுக்கிறது, இப்படி இந்த பௌதீக தியாகங்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவு முயற்சி எடுக்கிற பெற்றோர்கள் தான் நீங்கள். உங்களை மாதிரி ஒரு படிப்புக்காக, பிள்ளையோட உடுப்புக்காக, பிள்ளையோட மருந்துக்காக கஷ்டப்படுகிற தந்தைமார் முந்தியை விட இன்று அதிகம் வளர்ந்திருக்கிறார்கள். தாராளமாக கஷ்டப்பட்டு பிள்ளைகளை நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்பதில் நீங்கள் குறை வைக்கவில்லை. ஆனால் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், உங்கள் சாப்பாடு உங்களை காப்பாற்றும் என்பது, உங்கள் பிள்ளையை காப்பாற்றும் என்பதை போல, நீங்கள் வாங்கி கொடுக்கிற ஒரு உடை உங்களது பிள்ளையின் மானத்தை மறைக்கும் என்பதை போல ஒரு தந்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் தொழுகிற தொழுகையால் என் பிள்ளையின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். நான் கொடுக்கிற சதக்காவால் என் பிள்ளையின் எதிர்காலம் நல்ல எதிர்காலமாக வரும். நான் ஓதுகிற குர்ஆனால் என் பிள்ளையுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக மாறும். இதுவும் ஒரு குழந்தை வளர்ப்பின் முக்கியமான பகுதி என்று நீங்கள் உணர வேண்டும் என்றுதான்
நான் இந்த குத்துபாவில் உங்களுக்கு ஆழமாக சொல்ல வருகிற செய்தி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சில சாலிஹான தந்தைமார் கேட்ட துஆக்களை அல் குர்ஆனும் ஹதீஸிலும் வரலாற்றிலும் இருந்து சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன். நிறைய இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக சொல்லப்படுகிற அந்த நபி கேட்ட துஆ அல் குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி கேட்கிறார்கள்? தனக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது, இப்பொழுது குழந்தையை வளர்க்கிறார்கள். கேட்கிற துஆ ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி. கேட்ட துஆ, யா அல்லாஹ் என்னை தொழுகையாளியாக ஆக்கிவிடு, வமின் துர்ரியத்தி எனது குடும்பத்தில் இருந்தும் தொழுகையாளிகளை உருவாக்கிவிடு என்று கேட்டார்கள். இது ஒரு சின்ன விஷயம், யார் தான் பெரிய விஷயமா இதை பாடமாக்கி கேட்கறது? ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க, 30 வருஷம் 40 வருஷம் நீங்க தந்தையாக இருந்திருப்பீங்க, 20 வருஷம் 10 வருஷம் தந்தையாக இருந்திருக்கீங்க. ஒரு நாளாவது என்ற பிள்ளைய தொழுகையாளியாக்குதுன்னு கேட்ட வாப்பாமார் எத்தனை பேர்? விஷயம் சின்னதுதான், ஆனால் ஒரு சாலிகான தந்தையாக நீங்கள் இருந்தால்தான் நீங்க துவா கேட்க கையேந்திர டைம் உங்களுக்கு இந்த துவா வாயில வரும். அதுதான் சாலிகான தந்தையாக இருப்பது என்பது. சாலிகான தந்தையாக நடிக்கலாம், பிள்ளை பள்ளிக்கு போடா, குர்ஆன் ஓதுடா, அது செய்டா இது செய்டா என்று வாயால பேசுவதல்ல. ஒரு தந்தை பிள்ளை இல்லாத நேரத்தில் தனிமையில் இருந்து யா அல்லாஹ் என்னையும் எனது பரம்பரையும் தொழுகையாளியாக ஆக்கிவிடு என்று கேட்பதற்கு எல்லாராலும் இயலாது. அது ஒரு சாலிகான தந்தையால் தான், 1000 சுஜூதுகளை ஏதாவது செய்த ஒரு மனிதனால் தான், தினம் தினம் அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதனால் தான் அந்த துஆவை கேட்க முடியும். அது மட்டுமல்ல, இஸ்லாம் சொல்லித் தருகிறது எந்த அளவுக்கு என்றால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தந்தையாக இருந்து குழந்தை கிடைப்பதற்கு முன்னே கேட்ட துஆ. அதாவது ஒரு இஸ்லாமிய தந்தை, ஒரு சாலியான தந்தை என்பவர் குழந்தை கிடைச்ச பிறகு துஆ கேட்கிறவர் மட்டுமல்ல, அதற்கு முன்னாலும் கேட்ட துஆவை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. யா அல்லாஹ் உன் புறத்தில் இருந்து. அந்த சொற்களை பாருங்கள், இந்த சொற்கள் எல்லாம் ஒரு தத்துவம் சார்ந்த, மிக யதார்த்தமாக அல்லாஹ்வை விரும்புகிற, மனப்பூர்வமாக அல்லாஹ்வை நேசிக்கிற ஒரு சாலிகான தந்தையிடம் இருந்துதான் வர வேண்டும். யா அல்லாஹ் நல்ல குழந்தையை தாண்டு கேட்கல, ரப்பி ஹப்லி யா அல்லாஹ் எனக்கு நீ தர வேண்டும், மின் லதுன்க உன் புறத்தில் இருந்து, துர்ரியத்தன் தய்யிபா அழகான பரம்பரையை, மனமான சாலியான பரம்பரையை நீ தர வேண்டும் என்று குழந்தை கிடைப்பதற்கு முன்னே ஒரு சாலியான தந்தை கேட்ட துஆவை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்க பிரச்சனைகள், அதே போல எத்தனையோ குளறுபடிகளை நாங்கள் படிக்கிறோம். ஆனால் ஒரு சாலிகான தந்தையாக இருந்தால் அவர் பிள்ளைக்கு எதனை முதலாவது கற்றுக் கொடுப்பார்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயின் வரலாறு தான் இந்த சம்பவம். ஒரு தாயுடைய தான், ஆனால் தந்தையாக நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதனால் தான் இதனை நான் சொல்கிறேன். அந்த மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மா என்னை முதலாவது படிக்க அனுப்பினேன். இந்த வசனம் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், நமக்கு தெரியும். நம்ம ஃபேஸ்புக்கில் எழுதுறதா இருந்தா, வாட்ஸ்அப்பில் எழுதுறதா இருந்தால் இதெல்லாம் போடுவோம். ஆனால் இயற்கையாக நம்முடைய மனதில் இருந்து வர வேண்டும் என்றால் நாங்கள் சாலிகான தாய் தந்தையர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் உம்மா எனக்கு என்ன சொல்லுவாங்கண்டா, இது ஹப் இலா ரபியா, ரபியா என்ற அறிஞரிடம் நீ போ மகனே, ஃபதஅல்லம் மின் அதபிஹி கப்ல இல்மிஹி. அவர்கிட்ட போய்த்து அவர்கிட்ட அறிவை படிக்க முன்னால ஒழுக்கத்தை படி என்று சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னார்கள். இதுதான் இஸ்லாமிய வரலாற்றின் அந்த கல்வி ஒழுக்கத்தின் பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறது. இந்த சிந்தனை தான் நம்முடைய சமூகத்தில் செலுத்தப்பட வேண்டிய. கல்விக்கு முன்னால் இன்று பட்டதாரிகள் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட அதிகரித்திருக்கிறார்கள். ஓலவல் ஏலவல் பாஸ் வீதம் அதிகரித்திருக்கிறது. அதே போல தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் நம் சமூகத்தில் நிறைய வளர்ந்திருக்கின்றன. ஆனால் எங்கே பிரச்சனை? எல்லோரும் வீட்டிலிருந்து ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் ஒழுக்க பிரச்சனையை நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்குத்தான் இஸ்லாமிய மரபு, இஸ்லாமிய கல்வி மரபு என்பது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புகிற பொழுது என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் கல்விக்கு முன்னால் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என்கிற மரபில் நாங்கள் வளருவோமாக இருந்தால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் பெரிய அளவு பக்குவப்பட்ட பிள்ளைகளாக, பெரிய அளவு திருந்திய பிள்ளைகளாக இருப்பார்கள். அதனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், அந்த காலத்தில் இருக்கிற அந்த படித்தவர்கள் சின்ன 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு படித்த பெண்களாக ஆண்களாக இருந்தாலும் இவ்வளவு ஒழுக்கம் இருக்கிறது, இவ்வளவு பண்பாடுள்ள பிள்ளைகளாக இருந்தார்கள் என்றால் அந்த தந்தைமார்கள் சாலிகான
சாலிகான தந்தைமார்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில சாலிகான தந்தைமாருடைய இன்னும் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சில அறிஞர்கள் வரலாற்றிலே சொல்கிறார்கள், அந்த காலத்திலே ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளை தொழாமல் இருப்பதை கண்டால் அவர் அழுவாராம். தன் மகன் தொழாமல் இருப்பதை கண்டால் அழுகிற தந்தையாக அந்த தந்தைமார் இருந்திருக்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, மகனை அழைத்து சொல்வாராம், யா புனையே, என் அருமை மகனே, நான் உனக்கு வறுமையை பயப்படவில்லை. இந்த உலகத்துல நீ கஷ்டப்படுவா, ஒரு சாப்பிடாமல் இருப்பா, வேற வேற பிரச்சனைகள் வருதெல்லாம் உண்மைக்கும் பிரச்சனை தான். ஆனால் அதை விட ஒரு பிரச்சனை இருக்கிறது மகனே. நாளைக்கு நீ அல்லாஹ்வை சந்திக்க போறேன், தொழுகையை பாழாக்கியவனாக சந்தித்து விடுவாயோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று தந்தை அழுத வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லப்படுகிற வரலாறு, இஸ்லாமிய மரபு பேசுகிற வரலாறு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சின்ன விஷயம் தொலாட்டி கத்துனாரு, அழுதாரு, நம்ம வரலாற்றில் கேட்கறதுக்கு ருசியா இருக்குது. ஆனா ஒரு சாலிகான தந்தைக்கு தான் என் புள்ள தொலாட்டி அழுக வரும். என் மகன் பாங்கு சொல்லுது, வீட்டில் சும்மா இருக்கிறான், அல்லது பாங்கு சொல்லுது எங்கேயோ போறான் வாரான், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும், ஒரு கிழமையா பள்ளி பக்கமே போவ இல்லைண்டா கண்ணீர் வரும். ஒரு சாலிகான தந்தைக்கு தான். எல்லாருக்கும் அந்த கண்ணீர் வராது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான கலீஃபாக்களில் அறிஞர்கள் ஒருவராக சொல்லப்படுகிற அவருடைய தனது மகனுக்கு அவர் செய்த ஒரு உபதேசத்தை பாருங்கள். எப்படி குழந்தைகளே, அந்த இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு சாலிகான தந்தையின் வாயில் இருந்து மட்டும்தான் இந்த வார்த்தைகள் வர முடியும். அதனால் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சாலிகான தந்தைகளாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். தன்னுடைய மகனை அழைத்து, யா புனைய, என் அருமை மகனே, இதா தாத் நஃப்சுக இலா மஅசியத்தில்லா, நீ வளர்ந்து வாலிபனாகி உலகத்தின் ஒரு நல்ல பலமான மனிதனாக நீ வருகிற பொழுது உனக்கு மனதில் பாவத்தின் ஆசை வரும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செஞ்சு பார்ப்போமே, இதை செஞ்சு பார்ப்போமே என்று உனக்கு பாவத்துல ஆசை வரும். நீ தூரத்தில் இருப்பாய், பக்கத்துல வாப்பா இருக்க மாட்டேன், பக்கத்துல குடும்பம் இருக்காது, பக்கத்துல கூட்டாளிமார் இருக்க மாட்டாங்க, உன்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை, சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, உனக்கு தாராளமாக அந்த பாவத்தை செய்யலாம். அப்படியான ஒரு நிலைமை வந்தாலும் ஃபததக்கர் நல்ரல்லாஹி இலைக், அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு நீ நினைப்பு வச்சுக்க மகனே. யாரும் தேவையில்லை பக்கத்துல, அந்த பாவத்தை நீ விடுறதுக்கு அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் விஷயத்தை நீ மனசுல வச்சுக்கிடு மகனே என்று சொல்லிக் கொடுக்கிற தந்தைமார் தான் சாலிஹான தந்தைமார். இப்படி எத்தனை தந்தைமார்கள் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று தந்தைமார்களுக்கு தனியே படித்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எல்லா ஊர்களிலும் ஒரு 35 இருந்து ஒரு 45 50க்கும் இடைப்பட்ட தந்தைமார்களில் பெரும்பாலானவர்கள் தூங்குவதற்கு வீட்டுக்கு சென்றவர்களாக இருக்கிறார்கள். காலையில் எழுந்தால் தொழில் என்று ஓடியாச்சு, மகரிக்கு பிறகோ இஷாவுக்கு பிறகோ ஏதாவது கூட்டாளிமாரோட சேர்ந்து ஒரு இடத்துல சாப்பிட்றதோ, ஒரு இடத்துல கழிச்சுக்கிட்டு இருக்கிறதோ, ஏதாவது இப்படி பொழுதுபோக்குகளுக்காக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என் பிள்ளைய குர்ஆன் மதரசாக்கு சேர்த்துட்டேன், ஸ்கூலுக்கு சேர்த்துட்டேன், கிளாஸுக்கு காசு கொடுத்துட்டேன், என் பிள்ளை சாலியான பிள்ளையா வரும்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிகப்பெரிய தவறுதான் அந்த விஷயம். நாங்கள் ஒவ்வொருவரும் சாலிகான தந்தைமாராக மாறாமல் எங்களுடைய பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக மாறும் என்று கற்பனை பண்ணுவது மிகப்பெரிய தவறு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி ல உஸல்லி, சில நேரத்தில் எனக்கு நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை நான் தொழுது கொண்டிருப்பேன். இதுதான் ஒரு சாலிகான தந்தை தன் பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்கிற, தனது பிள்ளை சொர்க்கத்து பிள்ளையாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தந்தையின் மனதில் வருகிற செய்திகள். இது சம்பவத்திற்கு லேசி, ஆனால் வாழ்க்கையில் நமக்கு செய்ய முடியாது. அவர் சொல்கிறார், நான் சில நேரத்தில் சுன்னத்தான தொழுகைகள் தொழுது கொண்டிருப்பேன். ஃபஅதுகுரு வலதி, என் பிள்ளையிட நினப்பு வந்துடும். சில நேரம் என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன, அவன் எப்படி வருவானோ, நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோமோ, அவனுக்கு எதிர்காலம்
எதிர்காலத்தை பற்றி, அவனுடைய நன்மை தீமையை பற்றி, நல்ல பிள்ளையா வருவானோ கெட்டு போயிடுவானோ, இப்படி 1000 யோசனைகள் எனக்கு வரும். அப்படி வந்தால் நான் எனக்காக தொழுவதை குறைத்து விட்டு, அதாவது நான் தொழுது கொண்டிருப்பேன், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் தான் தொழ போவேன், மகண்ட நினைப்பு வந்தா அவனுக்காக வேண்டி அவனை நினைச்சு நான் இன்னும் கூடுதலான சில ரக்காத்துகள் தொழுது விட்டு வருவேன் என்று இஸ்லாமிய வரலாற்றில் தந்தைமார்கள் சொல்கிற வரலாறுகளை நாங்கள் படிக்கிறோம். மிக உருக்கமான செய்திகள் இந்த செய்திகள், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இந்த செய்திகள். இன்று எத்தனை தந்தைமார்கள் இந்த பக்குவத்தில் இருக்கிறோம், தொழுகைக்கு வந்து 2 ரக்காத் அல்லது தாஜத்துக்கு எழும்புறோம், 2 ரக்காத்து தொழுகிறோம், நமக்கு இன்னும் 2 ரக்காத் என்ற பிள்ளைக்காக தொழுதுட்டு துவா கேட்கணும்னு நினைக்கிற சாலிகான தந்தைமார்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். குர்ஆன் ஓதுகிறோம், கொஞ்ச நேரம் ஓதிட்டு யா அல்லாஹ் என்ற பிள்ளை நல்லா வரணும்ன்ற நியத்துல இன்னும் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற தந்தைமார் எத்தனை பேர் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதுதான் நாங்கள் உருவாக வேண்டிய முக்கியமான இடம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆழமான செய்தியை இப்பொழுது அல் குர்ஆனிய வரலாற்றில் இருந்து சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாலிகான தந்தைமார்களாக இருந்தால், நம்ம நினைக்கிறோம் நான் என் காணி நல்லா சேர்த்து வச்சிருக்கிறேன், புள்ள வாழ்ந்துருவான், அல்லது ஊடு கட்டிட்டேன் என்ற புள்ள வாழ்ந்துருவான், வாகனம் வாங்கி கொடுத்துட்டுவேன் என்ற புள்ள நான் இல்லாட்டியும் வாழ்ந்துருவான், படிக்க வச்சுட்டேன், ஒரு தொழிலை எடுத்துட்டான் என்ற புள்ள வாழ்ந்துருவான். அதெல்லாம் உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். அல்ஹம்துலில்லாஹ் செய்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் சந்தோஷமாக வாழட்டும். ஆனால் நீங்கள் சாலிகான தந்தையாக இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? அல் குர்ஆன் ஒரு அழகான வரலாற்றை சொல்கிறது. சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இன்னொரு சாலிகான அடியாருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதற்கு சில அறிஞர்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்று விளக்கம் சொல்லி, அதாவது ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் சொல்வார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாடத்தை படிப்பிப்பதற்காக ஒரு பெரிய அறிஞரிடம் அனுப்புகிறான். அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு எல்லாவற்றுடைய விளக்கத்தையும் தருவேன், பொறுத்து கொண்டு நான் செய்கிற விஷயங்களுக்கு கேள்வி கேட்காமல் எனக்கு பின்னால் வர வேண்டும் என்று. 3 சம்பவங்கள் நடக்கின்றன. அதில் 3வது சம்பவம் தான் நம்முடைய தலைப்பிற்குரிய சம்பவம். நான் 3ஐயும் சொல்லவில்லை, 3வது சம்பவத்தை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். 2 பேரும் ஒரு ஊருக்குள் நுழைகிறார்கள். நுழைந்து அங்கே உணவுக்காக சாப்பாடு கேட்கிறார்கள். அங்கே யாரும் விருந்து கொடுக்கவில்லை. இவர்களை பசியோடு அனுப்பிவிடுகிறார்கள். வருகிற பொழுது அந்த ஊரின் ஒரு எல்லையிலே, ஊரின் ஒரு ஓரத்திலே ஒரு மதில் விழுவதற்கு அப்படியே சாய்ந்து விழப்போற மாதிரி இருக்கிறது. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு சென்று அந்த சாலிஹான மனிதர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மதிலை நிமித்தி வைக்கிறார். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் என்று கேள்வி கேட்டுட்டாங்க. இவர் சொல்லிட்டு போனதே நீங்க கேட்கக்கூடாது. அப்போ 2 தடவை எக்ஸ்கியூஸுக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. 3வது சொன்னார், இதற்கு பிறகு உங்களால் என் விஷயத்தில் பொறுக்க முடியாது, நாம பிரிகிற நேரம் வந்துட்டு ஏன் செஞ்சேன் என்ற விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு நான் பிரித்திடுறேன் என்று சொல்லி விளக்கம் சொன்னார். அந்த வசனத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிற வசனம், இந்த ஊரில் இருக்கிற 2 அனாதை பிள்ளைகள். அனாதை பிள்ளைண்டா வாப்பா இல்லாத 2 பிள்ளைகள். அவர்களுக்கு சொந்தமான இந்த மதிலுக்கு கீழால அவங்களுக்கு தேவையான ஒரு புதையல் அல்லது ஒரு சொத்து இருக்கிறது. இந்த மதில் விழுந்துட்டா அது வெளியே வந்துடும், ஊராட்கள் எடுத்து விடுவார்கள். அதனால தான் அல்லாஹ் என்ன நாடினாண்டா, என்ன அனுப்பி அந்த மதிலை நிமித்தி வச்சு அவங்க பருவ வயசை அடையும் வரைக்கும் வளர்ந்த பிறகு அவர்கள் வந்து அதனை பெற்றுக்கொள்ளும் விதமாக அதனை நிமித்தி வைக்க சொன்னான் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகான அபூஹுமா சாலிஹா. அந்த 2 பிள்ளைகளையும் பாப்பா சாலிஹான மனிதராக இருந்தார். தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், பாப்பா இல்லை, புள்ள சின்ன புள்ள, இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகோ 20 வருஷத்துக்கு பிறகோ ஒரு சொத்து, அவர் சேர்த்து வச்ச சொத்து அவருடைய பிள்ளைக்கு போகணும். அவர் சாலிகாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் யார் மூலமாகவோ அவருடைய சொத்துக்களை பாதுகாத்து அவர்களுடைய பிள்ளைக்கு கொண்டு சேர்ப்பான். உங்களுடைய பரம்பரைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டும் என்றால், உங்கள் பரம்பரைக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் வேண்டும் என்றால், உங்கள் பரம்பரைக்கு அல்லாஹ்வுடைய பாசம் வேண்டும்
வேண்டும் என்றால், உங்கள் பரம்பரையை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்ன நிபந்தனை வகான அபூஹுமா சாலிஹா. அல்லாஹ் தஃப்சீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ரெண்டு அநாத பிள்ளையும் நல்ல பிள்ளையா இல்லையா என்றால் குர்ஆன் சொல்லவில்லை. வாப்பா சாலிகாக இருந்தார், அவ்வளவுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தந்தை சாலிகாக இருந்தால், நல்ல தந்தையாக இருந்தால், தொழுகிற, உண்மை பேசுகிற, ஏமாற்றம் செய்யாத, அநியாயம் செய்யாத, கள்ளம் கபடம் இல்லாத, களவு செய்யாத ஒரு தந்தையாக நீங்கள் வாழ்ந்து விட்டு போனீர்களாக இருந்தால் அதுவே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய சொத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் பரம்பரை ஏமாத்துக்காரண்ட புள்ள, கல்லண்ட புள்ள, கொலகாரண்ட புள்ள, ஐஸ்காரண்ட புள்ள என்று பேரை கொடுக்காமல் ஒரு தொழுகையாளிட புள்ள, குர்ஆன் ஓதுற மனுஷண்ட புள்ள, நோன்பு வந்தா முன்சப்புல நின்று தொழுகிற மனுஷண்ட புள்ள, நோன்பு வந்தா விடாம நோன்பு பிடிக்கிற மனுஷண்ட புள்ள, வியாபாரத்தில் ஏமாற்றம் செய்யாத மனுஷண்ட புள்ள, வியாபாரத்தில் மோசடி செய்யாத மனுஷண்ட புள்ள, அடுத்தவன மனசை நோகடிக்காம பேசுற ஒரு மனுஷண்ட புள்ளன்ற ஒரு பேரை உங்கள் பரம்பரைக்கு நீங்கள் விட்டு விட்டு செல்வீர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற ஆகப்பெரிய சொத்து நீங்கள் சாலிகான ஒரு தந்தையாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பதுதான் என்ற செய்தியை ஆழமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த செய்திகளை நாங்கள் புரிந்து கொண்டு ஒரு சாலிகான தந்தையாக மாறுவதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் ஒரு சாலிகான தந்தையாக இருப்பதன் முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமான அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய விளக்கங்களை படித்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஓப்பன் கேள்வியாக, ஒரு பகிரங்கமான கேள்வியாக நான் உங்களிடம் கேட்கிறேன். அது எனக்கும் சேர்த்து தான். இன்று வாலிபர்களுடைய விஷயத்தில் குறை சொல்லுகிற, தொழாமல் இருக்கிறார்கள், மோசமாக ஃபோன் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சொல்றதை கேட்கிறாங்க இல்லை இப்படின்னு ஒரு பட்டியலை நாங்கள் தொகுப்போமாக இருந்தால் 20, 30, 40 என்று பெரிய ஒரு பட்டியல் வரும். இப்படி சொல்லுகிற எத்தனை தந்தைமாருக்கு சொல்ல முடியும்? இந்த புள்ள சரியில்லைன்னு சொல்ற எத்தனை வாப்பமாருக்கு சொல்ல முடியும்? நான் சரியான வாப்பா, நான் சாலிஹான வாப்பா. தொழல மகான்னு சொல்ற எத்தனை வாப்பமாருக்கு சொல்ல முடியும்? நான் தொழுகையாளி. பொய் சொல்லாம என்ன மகன் பொய் சொல்றான், ஏமாத்துறான், எங்கெங்கே எல்லாம் பேத்து என்னத்தெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு வாரான்னு சொல்ற எத்தனை வாப்பாக்கு சொல்ல முடியும்? நான் உண்மையான பொய் சொல்லாத வாப்பா என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கேள்விக்கு பதில் தேடினால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு நாங்கள் பதில் தேடிக்கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான ஆழமான ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்கிறேன். பல வாப்பாமார் புள்ள வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், பிள்ளைக்கு முன்னுக்கு நான் ஒரு குரூப் பிள்ளைக்கு முன்னுக்கையும் பாவம் செய்வாங்க, அவங்க வேற அந்த லிஸ்டில் நாங்கள் அவங்களுக்கான பயான் இல்லை. இந்த பயான் இது சாலிகான தந்தையாக உருவாக்க நினைக்கிற தந்தைமார்களுக்கானது. அப்ப நான் இவங்க யாருன்னு சொன்னா நிறைய சாலிகான தந்தைமார்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க எப்படின்னா நினைக்கிறாங்க, நான் பிள்ளைக்கு முன்னுக்கு சிகரெட் குடிக்கிறது இல்லை, பிள்ளைக்கு முன்னுக்கு சாராயம் குடிக்கிறது இல்லை, பிள்ளைய நல்ல ஸ்கூலுக்கு கொண்டு விட்றேன், டைமுக்கு மதரசாவுக்கு கொண்டு விட்றேன், டைமுக்கு ஜும்மாவுக்கு கூட்டி வரேன், எல்லா விஷயங்களும் செய்திருக்கிறேன். நான் எப்ப சிகரெட் குடிக்கிறேன்டா கூட்டாளிமாரோட எங்கேயும் போனா, நான் எப்ப சாராயம் குடிக்கிறேன்டா எங்கேயாவது தூரத்துக்கு போனா, புள்ள காணாத இடத்துல எல்லா கூத்தையும் போட்டுட்டு வந்து பிள்ளைக்கு முன்னுக்கு நல்ல பிள்ளையா இருந்துட்டா நம்ம நல்ல தந்தைமார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கசப்பான உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏன் சாலிகான தந்தையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க உங்களோட பிள்ளைய நீங்க உருவாக்கின பிள்ளை இல்லை, ஆனா உங்களால வந்த பிள்ளை. உங்களோட மாதிரி மூக்கு இருக்குது தானே, உங்களோட மாதிரி கை இருக்குது தானே, உங்களோட மாதிரி முடி இருக்குது தானே. இது எப்படி ஜெனட்டிக்காக பரம்பரையாக உங்கள் விந்திலிருந்து உங்கள் குழந்தைக்கு கடத்தப்பட்டு ஒரு குழந்தை உங்களை மாதிரி வருதோ, அதே மாதிரி தான் உங்களோட சிந்தனையும் பிள்ளைக்கு ஜெனட்டிக்காக கடத்தப்படும். நீங்க 20 வயசுல ஒளிஞ்சி பாவம் செஞ்சிருந்தா அவனும் 20 வயசுல ஒளிஞ்சி பாவம் செய்வான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, வாப்பா பிள்ளைக்கு தெரியாம போய் புள்ள காணையில பிள்ளைக்கு முன்னுக்கு நல்ல மனுஷன் சூஃபி மாதிரி இருந்துக்கிட்டுவாரு,
தன்னை கூட்டாளிமாரோட சேர்ந்தால் தூரம் தூர இடத்துக்கு போயிட்டு பாவம் செஞ்சுட்டு வந்து நல்ல புள்ள மாதிரி விட்டு போடுவாரு. புள்ள இவர்கிட்ட புள்ள தானே, இவர் என்ன செய்யறாண்டா இவன் வாப்பாக்கு தெரியாம வாப்பா சொல்லிட்டு வாப்பா போறான், வாப்பா பள்ளிக்கு வாப்பா குர்ஆன் வாப்பான்னு நடிச்சு போட்டு இவன்கிட்ட கூட்டாளிமாரோட எங்க எல்லாம் போடுவோம், என்ன கூத்தெல்லாம் போடணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு நல்ல புள்ள மாதிரி வீட்டுக்கு வருவான். வாப்பா நினைச்சிட்டிருக்கிறார் சாலிஹான வாப்பா, மகன் நினைச்சிட்டிருக்கிறார் சாலிஹான மகன், ரெண்டு பேரும் தனிமையில் பாவம் செய்கிறவர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சூழல், இது முக்கியமான பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம். நீங்கள் நினைக்காதீர்கள் பிள்ளைக்கு முன்னுக்க பாவம் செஞ்சால் தான் கெட்ட தந்தை, தனிமையில பாவம் செஞ்சால் நல்ல தந்தை என்று. உங்கள் முகவாக்கும் உங்கள் குரலும் உங்களை போல தோற்றமும் உங்கள் பிள்ளைக்கு எப்படி வந்ததோ, பரம்பரை ரீதியாக ஜெனட்டிக்காக வந்ததோ, அதே போல உங்கள் குணம் வரும். 40 வயசுல நீங்க செஞ்ச பாவத்தை உங்களோட பிள்ளை 2 வயசுல செய்ய மாட்டான், 40 வயசுல செய்வான். நீங்க 50 வயசுல செஞ்ச பாவத்தை 5 வயசுல செய்ய மாட்டான், 50 வயசுல செய்வான். ஏனென்றால் ஜெனட்டிக்காக பரம்பரை ரீதியாக உங்களிலிருந்து வந்தவன், நீங்கள் போட்ட விதையிலிருந்து உருவாகிய மரம். அந்த மரம் எப்படி நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலை, இதனால் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 20 வயசுல 30 வயசுல நீங்க தொழுதிருந்தா உங்களோட பிள்ளைக்கு தொழுகிற புத்தி வரும். நீங்கள் குர்ஆன் ஓதி இருந்தால் குர்ஆன் ஓதுற புத்தி வரும். நீங்கள் நன்மையை சிந்தித்திருந்தால் உங்களுக்கு அந்த உங்கள் பிள்ளைக்கு அந்த புத்தி வரும். எனவே பெற்றோர்கள், நீங்கள் அதாவது மதரசாவில் உண்மையை சொல்றதுக்கும் மதரசாவில் பொய் சொல்லாமல் இருப்பதற்கும் நேர்மையாக இருப்பதற்கும் அல் குர்ஆன் மதரசாவிலும் ஸ்கூலிலும் சொல்லிக் கொடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு தந்தையும் நினையுங்கள், உண்மை பேசுவதை மகன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும், நேர்மையாக இருப்பதை மகன் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும், தொழுவதை சுபகுக்கு எழும்புவதை வாங்க சொன்னால் முதலாவது எழும்புற சத்தம் தந்தையுடைய சத்தமாக வீட்டில் இருப்பதை என் பிள்ளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும். எங்கேயோ பயானுக்கு போய் அவன் சுபகத்தோட பழக்க தேவையில்லை, குர்ஆன் மதரசாவுக்கு போய் அவன் சுபகத்தோட பழக தேவையில்லை, என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் நினைப்போமாக இருந்தால் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, நாங்கள் வெற்றிகரமான தந்தைமார்களாக இருக்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். அதாவது ஒவ்வொரு தந்தைக்கும் ஆசை என்னன்னு சொன்னா, ஏண்ட புள்ள உலகத்திலையும் சரி மௌத்தான பிறகும் சரி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற துஆவை எனக்கு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுறோமா இல்லையா? என்ன ஆசை? யா அல்லாஹ், என்ன இரக்கமா என் உம்மா அப்பா வளர்த்த மாதிரி அவங்களுக்கும் நீ இரக்கம் காட்டிரு என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஏண்ட புள்ள உலகத்திலையும் ஓதணும், நான் மௌத்தான பிறகும் ஓதணும்னு ஒவ்வொரு உம்மா அப்பாக்கும் ஆசை. இந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சூழலே, குழந்தை பிறப்பதற்கு முன்னால் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தையை தா என்று கேட்கிற தந்தையாக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ், என் பரம்பரையிலிருந்து என் பிள்ளைகளிடமிருந்து என் மனைவியிடமிருந்து கண் குளிர்ச்சியை தா என்று கேட்ட ஒரு தந்தையாக இருந்திருக்க வேண்டும். நீங்க நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முதல் போட்டா தான் லாபம் காணலாம், தொழில் செஞ்சா தான் தொழிலிருந்து லாபம் காணலாம். அத மாதிரி நம்மட கடமையை ஒரு சாலியான தந்தையாக இருந்து குழந்தைக்காக துவா கேட்டு அந்த குழந்தையிடமிருந்து நல்ல ஒரு பரம்பரையை தா என்று உலகத்தில் நம்ம துவா கேட்டு ஒரு பெற்றோராக இருந்தால்தான் நம்மட மௌத்துக்கு பிறகு அந்த புள்ள ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா என்ற துஆவை கேட்கும். நம்ம ஒரு துவா நம்ம பிள்ளை கேட்கணும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா நம்ம பிள்ளைக்காக நம்ம கேட்க வேண்டிய துவா நமக்கு பாடம் இல்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே கவனமாக நாங்கள் பெற்றோர்கள் மாற வேண்டிய நிலைமை இருக்கிறது. குறிப்பாக நான் சொன்ன அந்த வயசு இல்லை, ஒரு அதாவது மற்றவங்கள்லாம் நல்ல சொல்ல இல்லை, ஆனால் இன்று நிறைய பொழுதுபோக்குகள் அதிகரித்திருக்கின்றன. நிறைய நம்மளை டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய கவனக்கலைப்பான்கள் நிறைய மெச்சென்ற அடிப்படையிலும் அதே போல கெதரிங் மீட்டிங் என்ற அடிப்படையிலும் ஃபங்க்ஷன்கள் என்ற அடிப்படையிலும் மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நைட்ல செட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. அதனால் அதிகமாக வீட்டிலிருந்து நாங்கள் தூரமாகி கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளை விட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு உலகத்தில் இருக்கிறோம், அவன் அவன் வயசுல வேறொரு உலகத்தில் இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, இதனால் பாடசாலையில் பள்ளிகளில் வீதிகளில் ஊர்களில் ஏகப்பட்ட சொல்ல முடியாத துயரங்களை நோய்களாக திடீர் மரணங்களாக எக்ஸிடென்ட்களாக ஒழுக்க சீர்கேடுகளாக சமூக அவலங்களாக
பிழையான காதல் தொடர்புகளாக பல்வேறு தலைப்புகளில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமையை சந்தித்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது கடைசியாக ஒரே ஒரு 2 நிமிஷத்தில் சில கேள்விகளை நான் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த கேள்விகள் ஒரு சாலிகான தந்தையா நான் ஈக்கிறேனா இல்லையா என்பதை செக் பண்ணுவதற்கான அடிப்படை கேள்விகள். பெரிய விரிவான கேள்விகள் இல்லை, ஆக நோமல் ஒரு ஆக லோ லெவல்ல உள்ள ஒரு சாலிகான தந்தை, நோமலா இதை விட மோசமா இருக்க இயலாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சாலிகான தந்தையிடம் இருக்க வேண்டிய சில பண்புகளை நான் ஒரு உதாரணமாக கேட்கிறேன். இது நம்மகிட்ட இருந்தால் ஓரளவுக்கு திருப்திப்படலாம், இதுவும் இன்னும் வளர்க்க வேண்டி இருக்கிறது, திருப்திப்படலாம். உதாரணமாக ஒவ்வொரு தந்தைமாரும் கேட்டு பாருங்கள், குர்ஆன்ல உள்ள 114 சூறாவில் ஒரு 14 சூறா பாடமான பாப்பா அம்மா எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறோம்? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையும் விடாமல் தொழுகிற வாப்பாமார் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறோம்? எத்தனை வாப்பாமார் தொலை வந்தா அத்தஹியாத்து பாடம், துஆஉல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்லப்படக்கூடிய தக்பீர் கட்டினா ஓதுற வஜ்ஜஹத்தோ அல்லது வேறு வேறு துஆக்கள் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன, அது பாடம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு துவா ஓதுற வாப்பா நான் 5 நேரமும் நான் ஒவ்வொரு நாளும் பாங்கு துவா ஓதுறேன்னு சொல்ற வாப்பாமார் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறீங்க? அது மட்டுமல்லாமல் எத்தனை வாப்பாமாருக்கு பாங்கு சொல்ல தெரியும்? எத்தனை வாப்பாமாருக்கு இகாமத் சொல்ல தெரியும்? நான் சொல்வது கசப்பான உண்மைகளாக அடிப்படையான ABCD கேள்விகள் தான் உங்களுக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் சமூகத்தில் இதில் கூட நிறைய பேர் பிழைவிட்டு கொண்டிருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், அது மட்டுமல்ல, குடும்பமாக ஒரு பயணம் போகிறோம். எத்தனை வாப்பாமாருக்கு பிள்ளைய பின்னுக்கு விட்டு ஜமாத்தாக தொழுவிக்க தெரியும்? 2 சூறா அல்ஹம்தோடு சேர்த்து இன்னொரு சூறா ஓதி தொழுவிக்க தெரிஞ்ச வாப்பாமார் எத்தனை பேர்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காலை மாலை திக்ருகள் பாடமான வாப்பாமார் எத்தனை பேர்? ஒவ்வொரு நாளும் நான் காலை மாலை திக்ரு ஓதுறேன் என்று சொல்ற வாப்பாமார் இந்த சபையில் எத்தனை பேர்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பயணம் போறோம். பயணம் போனால் எப்படி சேர்த்து தொழணும், எப்படி சுருக்கி தொழணும்னு தெரிஞ்ச வாப்பாமார் எத்தனை பேர்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் மண் சரியில்லாமல் மரம் எப்படி செழிக்கும் என்பதுதான் நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி. நம்மளே சரியில்லாட்டி நம்மளோட புள்ளை எப்படி நல்ல பிள்ளையாக வளரும்? இந்த அடிப்படையான சின்ன சின்ன கேள்விகள் நினைத்து பாருங்கள். இதெல்லாம் தெரியாத நிலைமையில நான் இருந்துட்டு எப்படி ஒரு சாலிகான பிள்ளையாக என்ற புள்ள வரணும் என்று நினைக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, குறை சொல்வதற்காக, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்வதற்காக, நோண்டியாக்குவதற்காக கேட்க கேள்விகள் அல்ல, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக, உங்களை ஒரு அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி எடுப்பதற்காக, உங்கள் பாதையை மாற்றிக்கொள்வதற்காக, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நினைவுகளை கொண்டு வருவதற்காக. நான் எவ்வளவு தூரம் மார்க்கத்தில் பின்தங்கி இருக்கிறேன். பாங்கு சொல்ல தெரியாது, இகாமத் சொல்ல தெரியாது, பயணம் போனால் தொழுவிக்க தெரியாது, எப்படி சேர்த்து தொழுவது, எப்படி சுருக்கி தொழுவது தெரியாது. பாங்கு ஒரு காலை மாலை திக்ரு பாடம் இல்லை, ஒரு 14 சூறா பாடம் இல்லை, ஹதீஸ் ஒரு 4-5 ஹதீஸ் கூட தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு நான் எப்படி அல்லாஹ்வுடைய அந்த பெரிய சொர்க்கத்தை ஆசை வைக்கிறேன்? எப்படி அந்த பெரிய சொர்க்கத்தில் நானும் எனது பிள்ளைகளும் போகலாம், அதில் நுழையலாம் என்று எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறேன்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திற்காக எத்தனை லட்சங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை இரவுகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனை பகல்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், எங்கே எல்லாம் பயணம் போய் என்னவெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஹலாலாக அவ்வளவு கஷ்டப்படுகிற நாங்கள் வறுமைக்காக தேட வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஊரில் ஒரு சமூக சீர்திருத்தம் நடைபெற வேண்டும் என்றால் அது கட்டாயமாக தந்தைமாரிடமிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். சாலிகான தந்தைமாரின் உருவாக்கம் என்பது ஒரு ஊரின் முன்னேற்றத்தின் முதல் படி என்பதுதான் இந்த ஹுத்துபாவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்த செய்தி. வல்லவன் ரஹ்மான் அப்படியான சாலிகான தந்தைமார்களாக பேசுகிற என்னையும் உங்களையும் ஆக்கிய அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.